இன்றைக்கி டிஃபன் சாம்பார் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். மூங் தால் தண்ணியில் அப்படியே சிம்மிலே வச்சு வேக விட்டுருக்கேன். மூங் தால் வாஷ் பண்ணிவிட்டு, பாசிப்பருப்பு வாஷ் பண்ணிவிட்டு, அதில் தண்ணி விட்டு அப்படியே சிம்மிலே போட்டு வேக வச்சுருக்கேன். வெந்துட்டு இருக்கும்போது கொஞ்சம் கத்திரிக்காய் வேண்டான்னா ஸ்கிப் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் சின்ன வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகா இதெல்லாம் போட்டு அப்பப்போ தேவைக்கேற்றாப்புல தண்ணி ஆட் பண்ணி அதை வேக வச்சுக்கிட்டே இருக்கலாம் ஸ்லோ ஃப்ளேம்லே. இன்னொரு சைடில் அவரைக்காய், இதுதான் மசாலா பொடி, வெந்தய பொடி, மஞ்சள் பொடி, மிளகாய் பொடி, ஜீரகப்பொடி, சோம்பு பொடி, மல்லித்தூள், உப்பு, இது எல்லாத்தையும் நம்ம வெந்துட்டுருக்கிற மூங் தால் அந்த கலவையில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். அதுக்கப்புறம் நல்லா மிக்ஸ் ஆன பிறகு அவரைக்காவும் வெந்துட்டுருக்கு. ஸோ தாளிக்கிறதுக்கு எண்ணெயில் கடுகு, சின்ன வெங்காயம், வத்தல், கருவேப்பிலை போட்டுட்டு நம்ம கொஞ்சோண்டு கொத்தமல்லி போட்டு தூவி விட்டுட்டு தடுக்கா பண்ணதையும் மேலே போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். நான் அவரைக்காய் கொஞ்சம் ஜாஸ்தியாக போட்டுட்டேன், இதில் கொஞ்சம் கம்மி பண்ணி போட்டால் இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். இதில் அவரைக்காயில் சாம்பார் கொஞ்சம் கம்மியாக இருக்குது, அந்த ரேஞ்சில் ஆயிடுச்சு. ஸோ கடைசியாக ஃபைனல் டச்சாக ஒரு ஸ்பூன் நெய் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். பொங்கலுக்கு ஜீரக சம்பா ரைஸ் தான் பண்ணேன். பச்சரிசியை விட ஜீரக சம்பா ரைஸ் ரொம்ப ஃப்ளேவர்டாக ரொம்ப நல்லா இருந்துச்சு, சாஃப்டாக இருந்தது. அதுக்கும் தாளித்து விட்டாச்சு. நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அது சூடாக இருக்கும்போதே 2 ஸ்பூன் கீ போட்டு கலந்து வச்சிட்டோம்னா நம்மளோட சூப்பர் யம்மி சூப்பர் சாஃப்ட் பொங்கல், மெல்ட் இந்த மவுத் பொங்கல் ரெடி ஆயிடுச்சு. எல்லாமே ஸ்லோ குக் பண்ணால் டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். அவசரப்படாமல் எல்லாத்தையும் சிம்மிலே போட்டு குக் பண்ணணும். இது பண்ணி முடிக்கிறதுக்கு எனக்கு 2 ஹவர்ஸ் ஆச்சு. ஸோ சாம்பார் அரிசி வேக வச்சுட்டு ஒன்று ஒன்றா கட் பண்ணி ஆட் பண்ணி விட்டுட்டுருந்தேன். ஸோ எல்லாம் ஸ்லோ குக் பண்ணால் டேஸ்ட்டும் ரொம்ப நல்லா வரும். ஸோ ஒரு ப்ரோட்டீன் ரிச், ஃபைபர் ரிச் பிரேக்ஃபாஸ்ட் சண்டே மார்னிங்க்கு ரெடி பண்ணியாச்சு. பொங்கல் வித் அவரைக்காய் சாம்பார். Happy cooking and healthy eating.